நாம் தமிழர் கட்சி காரைக்குடியிலும் கன்னியாகுமரியிலும் வெற்றி பெற 2 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. தாவேகா 3. விஜயால் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு விழுக்காட்டுக்கு எந்த சேதாரமும் ஏற்படாது என்பதே ஆய்வின் முடிவாக இருக்கிறது. விஜயால் நாம் தமிழர் வாக்குகள் குறையும் என்பது தவறான தகவல் என்பதே நாங்கள் கேட்டு அறிந்த கருத்தின் ஆய்வின் அடிப்படையில் எடுத்த தரவுகளின் அடிப்படையில் தெரிய வருகிறது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டோம். 25 விழுக்காடு மக்கள் ஆம் என்கிறார்கள். தாவேகா ஆட்சிக்கு வர விரும்புகிறீர்களா என்று கேட்டபோது 18 விழுக்காடு மக்கள் ஆம் என்கிறார்கள். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என்கிறது நிலவரம். விஜய் கூறுவதை போல திமுகவிற்கும் விஜய்க்குமான போட்டி என்பது களத்தில் அப்படி இல்லை. தமிழ் தேசியம் திராவிடம் எனும் அடிப்படையில் நாம் தமிழரும் கூட திமுகவுக்கு ஒரு போட்டியாக இருக்கிறது. ஆனால் விஜய் திமுகவுக்கு போட்டியாக இருக்கிறார் என்பதை கள நிலவரங்கள் பிரதிபலிக்கவில்லை. இனி மக்கள் கருத்துக்கள். திமுக ஆட்சி மீண்டும் வர விருப்பமா என்கிற இந்த கேள்வியை முன்வைத்து நாம் கேள்விகளை கேட்டோம். இந்த நிறைகுறைகள் இருந்த போதும் கூட மீண்டும் திமுக அரசு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்களா என்று அறிய முற்பட்டோம். நாம் கருத்து கேட்டவர்களில் 43 விழுக்காடு பேர் திமுக மீண்டும் வரலாம், தவறில்லை என்கின்றனர். ஆட்சியில் தவறுகள் இருந்தாலும் திமுக அதை சரி செய்து கொள்ளும் என்று நம்புவதாக கூறுகின்றனர். அதேவேளை 52 விழுக்காடு பேர் ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவை என்கிறார்கள். ஆட்சி மாற்றத்தில் அதிமுக ஆட்சிக்கு வருவதை விரும்புகிறீர்களா என்று கேட்டோம். 50 விழுக்காடு மக்கள் ஆம் என்று பதிலளிக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டோம். 25 விழுக்காடு மக்கள் ஆம் என்கிறார்கள். தாவேகா ஆட்சிக்கு வர விரும்புகிறீர்களா என்று கேட்டபோது 18 விழுக்காடு மக்கள் ஆம் என்கிறார்கள். நாம் தமிழர் ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டோம். அதே 25 விழுக்காடு மக்கள் தமிழர் நலவாழ்வு, இயற்கை வள பாதுகாப்பு, வாக்குகளுக்கு பணம் கொடுக்காத மாற்றத்திற்கான அரசியல் தேவை என்கிறார்கள். தாவேகா ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டோம். அதே 18 விழுக்காடு பேர் விஜய் சினிமாவில் மக்களுக்காக பேசுகிறார், ஆட்சியை அவரிடமும் கொடுத்து பார்ப்போமே என்கின்றனர். விஜய் வந்தால் நல்லது செய்வார் என்கிறார்கள் அந்த 18 விழுக்காடு பேர். தலைவர்களின் தனிப்பட்ட வெற்றி வாய்ப்பு. திமுக தலைவர் மு க ஸ்டாலின், அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அவரவர் தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்பது அறிந்த ஒன்று. இந்த முறை நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என்கிறது நிலவரம். 2 தொகுதிகளில் போட்டியிடும் விஜய் கடுமையான போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கலாம் என்று தெரிகிறது. திருச்சி கிழக்கில் அவர் வெற்றி பெறுவது கடினம் என்கிறது கள நிலவரம். விஜய் யாருடைய வாக்குகளுக்கு எதிர்ப்பாக இருப்பார்? விஜய் தேர்தல் நிலவரம் குறித்த விதவிதமான கலந்துபட்ட தகவல்களே வெளிவருகின்றன. ஆனால் அவை பெரும்பாலும் கள நிலவரத்தை பிரதிபலிப்பதில்லை. விஜயின் தேர்தல் அரசியல் குறித்த நடைமுறைக்கு ஒவ்வாத திரைப்படம், ஊடக பாணியிலான மிகைப்படுத்தல்கள், ரசிகர்களின் வைரல் ட்ரெண்டிங் காணொலிகளை தவிர்த்துவிட்டு களத்தை உற்று கவனித்தால் சராசரியாக ஒரு தொகுதிக்கு அவருக்கு இருக்கும் வாக்குகள் 10,000க்கும் குறைவாகவே இருக்கும் என்கிறது நாங்கள் கண்ட ஆய்வு முடிவுகள். அதுவும் 234 தொகுதிகளிலும் அதே எண்ணிக்கையில் அவருக்கு வாக்காளர்கள் இல்லை. பல தொகுதிகளில் மிகவும் குறைவாகவே அவருக்கான வாக்குகள் உள்ளன என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. அடுத்ததாக, ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாக்கு விஜய்க்கு உள்ளதாக கூறப்படும் தகவல்கள் பற்றி நாம் ஆராய்ந்தோம். அது மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் என்பது நமது ஆய்வு முடிவில் தெரிய வந்தது. தமிழ்நாட்டில் 2,28,13,040 குடும்ப அட்டைகள் உள்ளன. அப்படின்னா 2,28,13,000 குடும்பங்கள் உள்ளன என்று பொருள். அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு ஒருவர் என்றால் விஜய்க்கு 2 கோடி வாக்குகள் உள்ளன என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? எனவே அது மிகைப்படுத்தப்பட்டது என்கிற முடிவுக்கு நாம் வருகிறோம். 18 வயதுக்கு மேற்பட்ட வாக்களிக்கும் தகுதி வாய்ந்தவர்களில் விஜய் ரசிகர்கள் என்று பார்த்தாலும் கூட அந்த 2 கோடி பேரில் குடும்பத்திற்கு ஒருவர் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த 2 கோடி பேரில் 10 விழுக்காடு மட்டுமே விஜய் ரசிகர்களுக்கு வாக்காளர்களாக இருப்பதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றன. ஒரு திரைப்பட நடிகருக்கான ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. இந்த விஜய் பொறுத்தவரையிலும் அந்த ஊகிக்கக்கூடிய, கணிக்கக்கூடிய எல்லாவற்றிலுமே இந்த தெளிவை நாங்கள் எங்களுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம். இதில் ரசிகர்கள் என்பவர்கள் யார், வாக்காளர்கள் என்பவர்கள் யார்? இப்போ நமக்கே விஜய் படங்கள் எல்லாம் பிடிக்கும், நம்ம பார்ப்போம், நம்மளும் அந்த படத்தை ரசிக்கிறோம். ஆனால் நாம் வாக்களிப்போமோ அப்படின்னு பார்த்தா இல்லை. கமல்ஹாசன் வந்த போதும் இதே தான். கமல்ஹாசன் திரைப்படங்கள் எல்லாருமே நடிப்பவர்கள் பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் கமல்ஹாசனுக்கு நம்ம வாக்களிக்கவில்லை. எனவே இந்த வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் என்பதும் ரசிப்புத்தன்மையோடு இருப்பவர்கள் என்பதற்குமான வேறுபாட்டை நாம் மிக ஆழமாக கவனிக்கும் போது மிகைப்படுத்தல்கள் அதிகமாக இருக்கின்றன என்பது தெரியுது.
சினிமா நடிகராக ரசிக்கும் எல்லோரும் வாக்களிக்க மாட்டார்கள் என்பது களத்தில் தெளிவாகிறது. மேலும் விஜய் வருகைக்கு தொடக்கத்தில் இருந்த ஆர்ப்பரிப்பு ஆதரவு இப்போது பெருமளவில் குறைந்துவிட்டது என்பதும் நேரடியாக நமக்கு கிடைக்கப்பெற்ற தரவுகள். நடிகர் விஜயை பார்க்க வரும் கூட்டமும் வாக்காளர் கூட்டமும் ஒன்று என்று எண்ணுவது நடைமுறைக்கு ஒத்துவரவில்லை. மிகுந்த ஆர்வம் கொண்ட விஜயின் ரசிக வாக்காளர்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தங்கள் வசமாக்கிக் கொள்வார்கள் என்றும் அதனால் அதிமுக தோற்கும் என்கிற பொதுவான கருத்து சரியானது அல்ல என்று எமது ஆய்வில் தெரிய வருகிறது. அதாவது விஜயனுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்படும் என்கிற அந்த பொது கருத்து தவறானது, நடைமுறையில் அப்படி இல்லை என்பது ஆய்வில் வருகிறது. விஜய் வேட்பாளர்களுக்கு கிடைக்கும் வாக்குகள் திமுகவையும் பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்பதே உண்மை நிலவரம். விஜய் போட்டியிடும் 2 தொகுதிகளிலும் அவருக்கு நேர் எதிராக நிற்கும் வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர்கள். விஜய் தமது ரசிகர்களின் வாக்குகளை மட்டுமே நம்பி அவர் போட்டியிடவில்லை. வெள்ளாளர், கிறித்துவ, இஸ்லாமிய மற்றும் பட்டியல் பெருங்குடி மக்களையும் குறிவைத்து அவருடைய வாக்குகளை குறிவைத்து களமிறங்குவதிலிருந்தும் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதிலிருந்தும் தாவேகா கூறுவது போல அவர்களுக்கு பெருமளவில் வாக்கு வங்கி எல்லாம் இல்லை என்பதில் எளிதில் கணக்கிட்டுக் கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அவர்கள் கூறுவது போல அத்தனை லட்சக்கணக்கான வாக்குகள் இருந்தால், சுலபமாக வெற்றி பெற முடிந்திருந்தால் எதற்காக 2 இடங்களில் அவர் போட்டியிட வேண்டும்? அடுத்ததாக இது போன்ற சிறுபான்மை மத சிறுபான்மை மக்களும் அதாவது குறித்த ஒரு சாதிக்குடி மக்கள் உள்ள தொகுதியை திட்டமிட்டு ஏன் அங்கே வந்து போட்டியிட வேண்டும் என்கிற கேள்வியை முன்வைத்ததன் விளைவாக அந்த மாயை பிம்பம் வந்து நம்முடைய ஆய்விலேயே எங்களுக்கே முதலில் உடைந்தது. விஜய் 7 விழுக்காடு வாங்கினாலும் அதிகபட்சமாக 15 விழுக்காடு வாங்கினாலும் கூட நமது ஆய்வில் விஜய் கட்சியின் மொத்த வாக்குகள் திமுகவிற்கு 70 விழுக்காடு பாதிப்பையும் 30 விழுக்காடு அதிமுகவுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்பதே கிடைக்கப்பெறும் முடிவாக இருக்கிறது. விஜயனுடைய வாக்குகள் அதிகமாக திமுகவிற்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அவருடைய குறிவைப்பது வந்து சிறுபான்மை வாக்குகளையும் குறித்த ஒரு பட்டியல் பெருங்குடி மக்களையும் அதே போல நீங்கள் குறித்த ஒரு சாதி குடிமக்களை எல்லாம் அவர் குறிவைக்கின்ற காரணத்தினால் ஒருவேளை அவருக்கு அதிக வாக்குகள் கிடைத்தால் அது திமுகவிற்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது நம்முடைய கள நிலவரம். விஜயால் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு விழுக்காட்டுக்கு எந்த சேதாரமும் ஏற்படாது என்பதே ஆய்வின் முடிவாக இருக்கிறது. விஜயால் நாம் தமிழர் வாக்குகள் குறையும் என்பது தவறான தகவல் என்பதை நாங்கள் கேட்டு அறிந்த கருத்தின் ஆய்வின் அடிப்படையில் எடுத்த தரவுகளின் அடிப்படையில் தெரிய வருகிறது. தற்போது உள்ள 8.2 விழுக்காடு நாம் தமிழரின் வாக்குகள் 12 விழுக்காடுகளை தாண்டும் என்பது ஆய்வின் முடிவாக உள்ளது. அதிமுக திமுகவின் வாக்கு விழுக்காடு நாம் தமிழரும் தாவேகாவும் இணைந்து சுமார் 20 முதல் 25 விழுக்காடு வரை எடுத்துவிட்டாலும் கூட மீதமுள்ள 70 முதல் 75 விழுக்காட்டுக்குள் தான் அதிமுக திமுக கூட்டணிகள் மோதும். அதிமுக திமுக ஆகிய கட்சிகளுக்கு இடையேதான் நேரடி போட்டி. விஜய் கூறுவதை போல திமுகவிற்கும் விஜய்க்குமான போட்டி என்பது களத்தில் அப்படி இல்லை. தமிழ் தேசியம் திராவிடம் எனும் அடிப்படையில் நாம் தமிழரும் கூட திமுகவுக்கு ஒரு போட்டியாக இருக்கிறது. ஆனால் விஜய் திமுகவுக்கு போட்டியாக இருக்கிறார் என்பதை கள நிலவரங்கள் பிரதிபலிக்கவில்லை. திமுக போட்டியிடும் தொகுதியில் தாவேகா போட்டியிடுவதை மட்டுமே போட்டி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. யாருடைய பரப்புரை ஈர்ப்புடையதாக இருக்கிறது எனும் கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பரப்புரை ஈர்ப்புடையதாக இருக்கிறது, முதலிடத்தில் இருக்கிறது என்றும், மு.க. ஸ்டாலின் அவருடைய பரப்புரை 2ஆம் இடத்திலும், சீமான் பரப்புரை 3ஆம் இடத்திலும், விஜய் பரப்புரை 4வது இடத்திலும் ஈர்ப்பை தருவதாக மக்கள் கூறுகின்றனர். திமுகவுக்கு சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் யார் எனும் கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி முதலிடத்திலும், சீமான் 2வது இடத்திலும், விஜய் 3வது இடத்திலும் உள்ளதை மக்கள் கருத்துக்களாக தெரிவிக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையில் ஈர்ப்புடையதாக யாருடையது உள்ளது என்ற கேள்விக்கு அதிமுகவின் தேர்தல் அறிக்கை ஈர்ப்புடையதாகவும், திமுக தேர்தல் அறிக்கை ஈர்ப்புடையதாக 2ஆம் இடத்திலும், நாம் தமிழர் அறிக்கை 3ஆம் இடத்திலும், தாவேகா 4ஆம் இடத்திலும் உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அளித்த தேர்தல் அறிக்கையை செயல்படுத்தியதில் திருப்தியா என்கிற கேள்விக்கு 15 விழுக்காடு பேர் மட்டுமே திருப்தி என்று கூறுகிறார்கள். 85 விழுக்காடு பேர் அதிருப்தி என்றே கூறுகின்றனர். அரசு நிர்வாகத்திற்கு சிறந்தவர் யார் என்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி முதலிடத்திலும், மு.க. ஸ்டாலின் 2வது இடத்திலும், சீமான் 3வது இடத்திலும், உதயநிதி 4வது இடத்திலும், விஜய் 5ஆம் இடத்திலும் உள்ளதாக மக்கள் கருதுகின்றனர். ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தவர்களில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் ஆற்றல் படைத்தவர் யார் என்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி 1ஆம் இடத்திலும், மு.க. ஸ்டாலின் 2வது இடத்திலும் உள்ளதாக மக்கள் கருதுகின்றனர். அதே போல திமுகவை வெற்றி கொள்ளும் ஆற்றல் படைத்த கட்சி எது என்கிற கேள்விக்கு அதிமுக தான் என்று நாம் சந்தித்த 75 விழுக்காடு மக்கள் பதிலளிக்கிறார்கள். எந்த தலைவர் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு மேலும் வளர்ச்சி அடையும் என்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 40 விழுக்காடு பேரும், மு.க. ஸ்டாலின் என்று 34 விழுக்காடு மக்களும்,
சீமான் என்று 21 விழுக்காடு மக்களும், விஜய் என்று 5 விழுக்காடு மக்களும் கூறுகின்றனர். எந்த தலைவர் மீது மக்களுக்கு எதிர்மறையான கருத்து அதிகமாக உள்ளது என்கிற கேள்விக்கு 85 விழுக்காடு மு.க. ஸ்டாலின் மீதும், 3 விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி மீதும், 7 விழுக்காடு விஜய் மீதும் உள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். அதிமுக, திமுக அறிவித்த 8000 ரூபாய் கூப்பன் மற்றும் 10,000 ரூபாய் உதவித்தொகை இதில் எது பிடித்திருக்கிறது என்கிற கேள்விக்கு 89 விழுக்காடு பேர் 10,000 ரூபாய் பணம் பிடித்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். திமுக, அதிமுக இடையேயான போட்டி. திமுக கூட்டணி கடந்த தேர்தலின் அடிப்படையில் 45 விழுக்காடு உள்ள நிலையில் எதிர்மறை அலை ஆன்டி இன்கம்பன்சி மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே உள்ள பூசல்கள், அரசு ஊழியர் அதிருப்தி, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதிகரித்த போதை பழக்கம் காரணமாக இந்த முறை அக்கட்சி பெறும் வாக்குகள் 2 முதல் 5 விழுக்காடுகள் வரை குறைய வாய்ப்பிருக்கிறது. அதேவேளை அதிமுக, பாஜக கூட்டணி பெறவிருக்கும் வாக்குகள் 39 43 விழுக்காடு வரை உயர வாய்ப்புள்ளது. இறுதியாக திமுக கூட்டணி இந்த தேர்தலில் 80 முதல் 95 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்கிறது எங்களது ஆய்வு. அதிமுக கூட்டணி 135 இடங்கள் முதல் 150 இடங்கள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்றும் எங்களுடைய ஆய்வில் தெரிய வருகிறது. நாம் தமிழர் கட்சி காரைக்குடியிலும் கன்னியாகுமரியிலும் வெற்றி பெற 2 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. தாவேக 3 முதல் 5 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் நமது ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதையெல்லாம் விட மிக முக்கியமாக இந்த தேர்தலில் திமுக பல தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படக்கூடிய நிலை இருக்கிறது. அது கள ஆய்வில் தெரிய வருகிறது. கடந்த 2021 தேர்தல் போல 133 இடங்கள் திமுகவிற்கும் 66 இடங்கள் அதிமுகவுக்கும் என்ற அந்த இடைவெளி இப்போது இருக்க வாய்ப்பில்லை. அது மிகவும் நெருக்கமாக வருகிறது. அந்த அடிப்படையில் தான் 80 முதல் 95 திமுக, அதிமுக கூட்டணி 135 முதல் 180 என்பதாக நமக்கு கள நிலவரங்கள் கூறுகின்றன. மாநிலம் முழுவதும் பொதுவாகவே திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்களில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்களின் கடுமையான அதிருப்தி பெரும் பங்கு வகிக்கிறது.